இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். முக்கியமா இந்த நாள்ல நம்முடைய கமாலியல் வேதாகம கல்லூரியுடைய ஸ்தாபகர் திரு டேவிட் ஐயா அவர்கள் இந்த நாளில நமக்கு வகுப்பு எடுப்பார்கள். இந்த வகுப்பு தொடர் வகுப்பாக எப்பொழுதும் அவருக்கென்று இந்த வியாழக்கிழமை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நேரடியாக அவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிக்கிறோம். ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்வார். தேங்க்யூ ஐயா. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இறையாசி ஒவ்வொருடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு மேல வேற என்ன டெக்னாலஜி வருமா அப்படின்னு சொல்ல யூகிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜில நம்ம டாப்ல வந்தாச்சு. இதுக்கு மேல ஒரு டெக்னாலஜி வரணும்னு சொன்னா குழந்தைய அதாவது என்ன தெரியுமா ஹியூமன் ஜெனோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அதை பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு செயற்கையாகவே மனிதர்களை உருவாக்குவது அந்த அந்த ப்ராஜெக்ட் தான் இன்னும் இன்டர்நேஷனல் லெவலில் பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே வேற டெக்னாலஜி வருமாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வேதத்தோடு நாம் அதை பொருத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு 30 மினிட்ஸ் நான் உங்களுக்கு கண்டினியூவா நம்ம ஏற்கனவே அந்த பாடத்துல ஹவு த பிக் டஸ் த பிக் பேங் கம்பேட்டிபிள் வித் த பைபிள், அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு வேதாகமத்தோடு ஒத்து போகுமா அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு படிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ரைட். இன்னைக்கு பெருவெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் அப்படின்னு சொல்றோம். இந்த பாடமானது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை நம்முடைய பிள்ளைங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வர்றாங்க. ஸோ பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க. ஆனா சர்ச்ல நம்ம கேட்கிற அந்த செய்தியோட பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்குது. ஏனென்றால் ஆதியாகும் முதல் அதிகாரத்துல 6 நாட்கள்ல கர்த்தர் எல்லாத்தையும் படைத்து முடிக்கிறாரு, நம்ம படிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லி அருமையா நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா அங்க பிக் பேங் கோட்பாடு பார்க்க போனா இந்த பிரபஞ்சம் தோண்டி 13.8 பில்லியன் இயர்ஸ், அதாவது 13.8 பில்லியன். பில்லியன் என்றாலே 1 பில்லியன் சொன்னாலே 100 கோடி. அப்போ 13.1380 கோடிக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக 13.5 பில்லியன் அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் ஆரம்பித்தது என்று இது ஆரம்பிக்கிறது. இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். சீக்கிரமா நான் உங்களுக்கு ஷார்ட்டா நான் பாடத்தை பென் சமய ஸ்க்ரோடன் ஆக முடியுத பாடம் ரைட் ஆகுதியா. ஸோ இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கு 4 விதமான கோட்பாடுகள் இருக்குது. அந்த முதல் கோட்பாடு பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த பாரம்பரியமாக 6 நாள்ல கர்த்தர் படைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கோட்பாடு இருக்குது. அதுக்கு பின்பதாக பெருவெடிப்பு கோட்பாடு, பிக் பேங், இதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அதுக்கு பின்பதாக 3வது ஒரு கோட்பாடு இருக்குது, ஸ்டெடி ஸ்டேட் தியரி. அதாவது இந்த பிக் பேங் இந்த பெருவெடிப்பு கோட்பாடு வருவதற்கு, அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்பதாக இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது நிலைத்து நிற்கும் கோட்பாடு, இதுதான் ரொம்ப எல்லா விஞ்ஞானிகளும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பேங் தியரி வந்த பிறகு இந்த கோட்பாடு எல்லாம் அவுடேட் ஆயிட்டுது. அதுக்கு பின்பதாக ஊசலாடும் பிரபஞ்சம், அதாவது ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ் தியரி, இந்த கோட்பாடும் இருக்குது. ஆனா இந்த 4 கோட்பாடுகள்ல அந்த பிக் பேங் கோட்பாடு தான் உலக அளவுல எல்லா விஞ்ஞானிகளும் அதை ஏத்துக்கிறாங்க. இந்த கோட்பாடு, அதாவது பிக் பேங் அப்படிங்கறத இது ஆரம்பிச்சு இதுக்குரிய கோட்பாடுகளை நல்ல ஒரு ஆரம்பிச்சு வச்சதுன்னு சொல்ல போனா, அதுக்கு விதை போட்டதுன்னு சொல்ல போனா ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட், பெல்ஜியத்தை சேர்ந்த ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட் ஜார்ஜ் லெமைத்திர் அவர் அப்படிங்கிற ஒரு பிரீஸ்ட். இவர் நல்ல ஒரு அஸ்ட்ரோபிசிஸ்ட், வானவியல் விஞ்ஞானி. அதோடு மாத்திரமல்ல நல்ல ஒரு இறையியலாளர். இவர் வாழ்ந்த காலத்திலே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், 20ஆம் நூற்றாண்டிலே உலக புகழ்பெற்ற விஞ்ஞானின்னு சொல்ல போனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ஸ் தான். அவரோடு கூட நெருங்கிய தொடர்பு இருந்தது. இவர் தான் முதல் முறையாக இந்த பிரபஞ்சம் ஒரு ப்ரீமாடியல் ஆட்டம், அதாவது ஒரு முதன்மை அணுவிலிருந்து அது வெடிச்சு உருவாகி இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடுறாரு. அப்படின்னு சொன்னா, ஒரு குண்டூசி முனையில, நல்லா கவனிக்கணும், ஒரு குண்டூசி முனையில
அது இன்ஃபைனைட் ப்ரெஷர், இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், அதாவது அளவிட முடியாத அழுத்தம், அளவிட முடியாத வெப்பம் இது இருந்துச்சு ஒரு குண்டூசி முனையில. அதுதான் இங்கிலீஷ்ல இன்ஃபைனைட் ப்ரெஷர், இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், அளவிடப்பட முடியாத வெப்பமும் அடர்த்தியும் அது இருந்து பட்டார்னு ஒரு வெடி வெடிச்சிச்சு. அந்த வெடிச்சதுல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் அது தோன்றுச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பைபிள்ல பாக்குறோம்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சோ இதுதான் அந்த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். அதாவது இந்த லாமைத்தூர் இந்த ஜார் இந்த கேத்தலிக் பிரீஸ்ட் என்ன சொன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பமானது அப்படிங்கிற முதல் முறையாக அந்த கோட்பாடை வெளியிடுறார். இதுக்கு முன்பதாக இந்த பிரபஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது அப்படிதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்பிட்டு இருந்தாரு. அதே நம்பிக்கை தான் கிட்டத்தட்ட உலக அளவுல எல்லா விஞ்ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்துல இவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் ஒரு ஆரம்பத்துல தான் ஒரு புள்ளில இருந்து ஆரம்பிக்குது, ஆரம்பிச்சு அது வெடிச்சு அதாவது பெருசாயிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுக்கு இப்ப நம்ம இந்த அந்த ஒரு புள்ளில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருந்துதான் பிசிக்ஸே ஆரம்பிக்குது, இயற்பியல். அதாவது இயற்பியல் என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படுகிற எல்லா விஞ்ஞானங்களும் அந்த ஒரு புள்ளில இருந்து தான் ஆரம்பிக்கமாகிறது. அந்த பிக் பேங், அதாவது ஒரு பிளாஸ்ட் அடிச்சிச்சு பாத்தீங்களா, அந்த பிளாஸ்ட்ல இருந்துதான் நம்ம இதுல பாக்குற இப்ப நம்ம 3 டைமென்ஷன் உலகத்தை அதாவது முப்பரிமாண உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது இடம், அதாவது நீளம், அகலம், உயரம் அப்படிங்கிற முப்பரிமாணத்தை பாக்குறோம். நேரம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கிற 3 டைமென்ஷன் இருக்குது. அதே போல மேட்டர், அதாவது கேஸா இருக்குது, அல்லது வாயுவா இருக்குது, அல்லது பொருளா இருக்குது, அது லிக்விடா இருக்குது. சோ இப்படி மற்றபடி இதுல இருந்து ஆற்றல் இதெல்லாம் வெளிப்படுகிறது. அந்த பிக் பேங்ங்கிறது அந்த கேத்தலிக் பிரீஸ்ட் அது அவரு அந்த டேர்ம் அவர் காயின் பண்ணல. அது வந்து ஒரு 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 கேவலப்படுத்துறதுக்காக, அதாவது ஒரு இகழ்ச்சியோடு ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் பேர் நான் உங்களுக்கு பின்னால அதுல கொடுக்க வர்றேன். அவர் தான் இத வந்து அத மோக்ரின்னு சொன்னா கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பிளாஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. சோ அதுல இருந்து அவர் சொன்ன வார்த்தையில இருந்து தான் இந்த பிக் பேங் கோட்பாடு ஆரம்பிக்குது. சரி, இதெல்லாம் இதுக்கு நான் பாடத்துல உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன். அடுத்தல நான் கொஞ்சம் வேகமா நான் போயிருந்தேன். அப்புறம் கேள்விகளை போகலாம். சரி, இதுதான் முக்கியமானது. நீங்க அந்த புள்ளியில நீங்க பாக்குறீங்க, இங்கதான் அந்த பிளாஸ்ட் அடிச்சிச்சு. அந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, நான் ஆரோ வச்சிருக்கிறேன். இதுலதான் அந்த ஒரு புள்ளி குண்டூசி முனையில அளவிடப்பட முடியாத வெப்பம், அளவிடப்பட முடியாத பிரஷர்னால அது வெடிச்சிச்சு. அது வெடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அது அப்படி இதுல இருந்துதான் வந்துதான் அதுக்கு பின்பதாகத்தான் கோள்கள் எல்லாமே, விண்மீன்கள் எல்லாம் மாறி கடைசியில மனிதன் படைக்கப்பட்டான். சரி, இதுல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, கிரியேஷன் எக்ஸ் நிஹிலோ, அதாவது ஒன்றுமில்லாமையில் இருந்து. இப்போ இது வந்து நம்ம பைபிளோட நெருங்கி ஒத்து போகும். ஏற்கனவே ஒரு பொருள்ல இருந்த ஒரு பொருள்ல இருந்து இந்த பிரபஞ்சம் படைச்சிருன்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு போயிருவாங்க. ஆனா நம்முடைய கிறிஸ்டியன் டாக்டரின்ல ஒரு முக்கியமான ஒரு டாக்டரின் கிரியேஷன் எக்ஸ் நிஹிலோ, அதாவது இது லத்தீன் வார்த்தை. ஒன்றுமில்லாமையில் இருந்து. ஒருவேளை நீங்க சிஎஸ்ஐ ஆர்டர்ல நீங்க திருமண காரியங்கள், திருமண ஆராதனை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் படைத்த கடவுளே அப்படின்னு ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் பாத்துக்கிடுங்க. சரி, இந்த பிரபஞ்சம் ஒன்றுமில்லாமல் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. சோ ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா அந்த ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் காஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுப்போம். சரி, நான் அடுத்த வேகமா வர்றேன். இந்த பிரபஞ்சம் அந்த ஒரு செகண்ட், அதாவது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த வெடிச்ச அந்த இது அது வெடிச்சிச்சு. அதுக்கு பின்பதாக கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளேஷன் சொன்னா கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி அடையுது. எப்படி பணத்துக்கு மதிப்பு வீழ்ச்சி அடையுதோ அதே போல இதை வந்து அலன் கூத் அப்படிங்கிற ரஷ்ய விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. அதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. அடுத்து போவதாக இந்த பிரபஞ்சம், அதாவது அந்த பிளாஸ்ட் அடிச்ச உடனே இன்றைக்கு உலகத்துல இருக்கிற 4 இயற்கையின் விதிகள், அதாவது ஒன்று அது வந்து புவியீர்ப்பு விசை, இன்னொன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதாவது மின்காந்த விசை, இன்னொன்னு அணுக்களில வீக் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் சொல்லி இந்த 4 வகையான விசைகள் அந்த பிளாஸ்ட்ல இருந்து அது வெளியே வருது.
ஸோ இந்த நான்கு விதிகள் இருந்து தோன்றுது. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அத புவியீர்ப்பு விசை, மின்காந்த விசை, பலவீனமான அணுசக்தி, வலுவான அணுசக்தி. இந்த இந்த வீக் ஃபோர்ஸும் இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸும் இது வந்து அட்டாமிக், அதாவது அணுக்களில அது பார்க்க முடியும். ரைட். அதற்கு பின்பதாக அதற்கு பின்பதாக யாரோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குது. ரைட், ஓகே, கவனிங்க. ஸோ இப்படி இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டுக்குள்ளதான் இது எல்லாம் நடக்குது. இது ரொம்ப நாள்லாம் ஆகல. ஸோ இது ஆகும்போது இப்போ ஒரு செகண்ட் அந்த பிளாஸ்ட் அடிச்சு ஒரு செகண்ட் நேரம் வரும்பொழுது அந்த அணுக்கள்ல அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது எல்லாம் அது தோன்றுது. சரிதானா? ஸோ இப்படி இன்னும் இப்போ அந்த வெப்பம் அதிகமா இருந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆகுது, கூல் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கூல் ஆகுது. ஸ்க்ரோல் ஆக முடியாது. ரைட். அது இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூல் ஆகி இப்போ இது அந்த கேஸா இருந்தது எல்லாமே இப்போ ஒரு சாலிடா, அதாவது ஒரு இது வரைக்கும் வாயு நிலையில இருந்தது எல்லாமே இப்போ எல்லாமே ஒரு திட லெவல்ல மாறுது. ஸோ அப்போ வந்து முக்கியமான இந்த ஹீலியம், லித்தியம், ஹைட்ரஜன் போன்ற முக்கியமான மூலக்கூறுகள் இதுல தோன்றுது. இதுல ஹைட்ரஜன் தான் அதிகமா இருந்துச்சு. ரைட். இப்படியாக அந்த பிளாஸ்ட் அடிச்சு 3 நிமிஷத்துல இந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கமாகுது. அந்த பிக் பேங், அந்த வெடிச்சதுல இருந்து 3 நிமிடத்திலிருந்து 3,80,000 ஆண்டுகள் வரையான காலகட்டத்திலே இந்த பிரபஞ்சத்தின் வெப்பநிலை 10,000 டிகிரிக்கு அது வெளியிட்டு கொண்டிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பிளாஸ்ட் அடிக்கும் போது அளவிடப்பட முடியாத வெப்பம். ஸோ ஆனா இப்போ வந்து அளவிடப்படக்கூடிய அளவுக்கு அந்த பிளாஸ்ட் அடிச்சு 3 நிமிஷத்துல அதுக்குரிய டெம்பரேச்சர், அதுக்குரிய வெப்பநிலை வந்து 10,000 டிகிரிக்கு அது வந்து இன்னும் குளிர ஆரம்பிக்குது. இந்த குளிர ஆரம்பிக்கும் போது அந்த புவியீர்ப்பு விசை செயல்பட்டு அந்த வாயுக்கள் எல்லாமே அது வாயு நிலையில இருந்து அது வந்து ஒரு திட நிலையில அது மாறுது. அடுத்ததுல நீங்க பார்க்க போனா இப்ப நம்ம பார்க்க போன்ற அந்த பால்வெளி மண்டலம்னு சொல்லுவோம். அதாவது மில்கி வே, அது பால்வெளி அல்லது சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோள்களாக அல்லது ஒவ்வொரு கிரகங்களாக இப்ப எல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. இது எப்போ அந்த பெருவெடிப்பு அடிச்சு அடுத்த 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பதாகத்தான் இந்த கிரகங்கள், இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றாக தோன்றுகிறது. அது வரைக்கும் அவை எல்லாமே வாயு நிலையில இருந்துச்சு. இந்த காலம் செல்ல அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக அந்த வாயு பொருட்கள் இருந்தது எல்லாமே அது வந்து திட பொருளா மாறுது. அடுத்தபடியாக இப்படிதான் அந்த ஓகே. இதற்கு பின்பதாக அந்த பிக் பேங், அந்த பிளாஸ்ட் அடிச்சு 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பதாகத்தான் இந்த விண்மீன்கள், நாம் பார்க்கிற அந்த நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இவை எல்லாமே அந்த அந்த வாயுக்கள், தூசிகள் எல்லாமே புவியீர்ப்பு விசையின் மூலமாக இவைகள் எல்லாமே விண்மீன்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பதான் கேலக்சி உருவாகுது, குடும்பங்கள் உருவாகுது. அந்த பிக் பேங், அந்த பிளாஸ்ட் அடிச்சு சுமார் 9 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது அந்த பிளாஸ்ட் அடிச்சது 13.8 பில்லியன், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் ஆண்டுகள் வந்தாச்சு. ஸோ இப்போதான் சூரிய குடும்பம் தோன்றுது. இங்க நம்ம ஒரு காரியத்தை மனசுல வைக்கணும். வேதாகமம் எழுதப்பட்ட காலங்களிலே எல்லாருமே பூமியை சுத்தி தான் இந்த கோள்கள் எல்லாம் சுத்திட்டு வருது அப்படிங்கிற அந்த வேதம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பா இருந்துச்சு. அதாவது ஆங்கிலத்துல ஜியோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிற்காலத்துல தான் அதை நம்ம அடுத்த இன்னொரு லெசன்ல அதை பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அந்த ஹீலியோசென்ட்ரிக், அதாவது சூரிய குடும்பங்கள் அந்த பிளாஸ்ட் அடிச்சு 9 பில்லியன், அதாவது 1 பில்லியனுக்கு 100 கோடி, அப்போ கிட்டத்தட்ட 90 கோடி இல்ல 900 கோடி ஆண்டுகளுக்கு பின்பு அந்த பிளாஸ்ட் அடிச்சு 900 கோடி ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சூரிய குடும்பம் தோன்றுது. நம்ம பார்க்கிற எல்லா கிரகங்களும் வருது. அடுத்தபடியாக என்னெல்லாம் தோன்றுதுன்னு பார்க்க போனா பூமி, அது வரைக்கும் பூமி தோன்றல. ஏன்னா இது எல்லாமே ஒரே வாயுவா தான் இருக்குது. ஸோ அந்த பிக் பேங், அந்த பிளாஸ்ட் அடிச்சு சுமார் 1000 கோடி, 10 பில்லியன், 1 பில்லியனுக்கு 100 கோடி, 10 பில்லியன் சொன்னா 1000 கோடி. அந்த பிளாஸ்ட் அடிச்சு 1000 கோடி ஆண்டுகளுக்கு பின்புதான் பூமி, அதாவது அந்த பாத்தீங்க, அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மத்திய பகுதியில வந்து சும்மா அந்த தங்க கலர் அந்த ஆரோ வைக்கிறோம் பாத்தீங்களா, அது அவ்வளவுக்கு வெப்பமா இருந்துச்சு. மேல் பகுதி தான் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருக்குது. சரிதானா? உள்ள பகுதி எல்லாமே அவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அது வந்து உள்ள ஒரு லாவா மாதிரி அப்படி இருக்குது.
நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அந்த படத்துல நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சரி, இப்போ இதுக்கு சம்மரி என்ன சொல்ல, இதை சுருக்கி சொல்ல போனா அந்த பிளாஸ்ட் அடிச்சது 13.7, சிலவங்க 13.8ன்னு சொல்றாங்க. ஸோ அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்சத்திரங்கள் தோன்றது 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக. சூரியன் தோன்றினது 5 பில்லியன் சொன்னா 500 கோடி. அதுக்கு பின்பதாக பூமி தோன்றது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக. கடல் தோன்றினது கிட்டத்தட்ட 380 கோடி, அதாவது அந்த பிளாஸ்ட் அடிச்சு 380 கோடிகளுக்கு பிறகு அந்த கடல் தோன்றுது. அடுத்த ஸ்லைட்ல இது நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிதானே? அந்த டெம்பரேச்சரை பத்தி நான் கொடுத்துருக்குது. ஆரம்பத்துல அந்த 1 செகண்டுக்குள்ள, அதாவது முத 3 செகண்ட் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். நீங்க பாடத்தில் நீங்க நல்லா பார்த்துக்கிடுங்க. அடுத்தல நான் கொண்டு வரேன், வேகமா கொண்டு வரேன். சரி, இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் வேதாகமத்தின் படைப்பு. சரி, இந்த பிக் பேங் என்ன சொல்லுது? எப்பா 13.8 ஆண்டுகள் முன்பதாக ஒரு பிளாஸ்ட் அடிச்சிச்சுது. சரிதானா? 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த நட்சத்திரங்கள் தோன்றிச்சது. 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக சூரியன் வந்துச்சுது. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமி வந்துச்சுது. 380 கோடி ஆண்டுகள் முன்பதாக கடல் தோன்றிச்சுது. ஸோ பைபிள் என்ன சொல்லுது? முதல் நாளில தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த அதாவது ஜலத்தை அப்பவுமே வந்து பைபிள் சொல்லுது. 3ஆவது நாள்ல அங்கு வந்து ட்ரை லேண்ட், அதாவது காய்ந்த நிலங்கள், தாவரங்கள் எல்லாம் தோன்றுது. 4ஆவது நாள்ல சூரியன் சந்திரன் எல்லாம் படைக்கப்படுது. 5ஆவது நாள்ல கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் படைக்கப்படுது. 6ஆவது நாள்ல தரைவாழ் உயிரினங்களும் மனிதர்களும் படைக்கப்படுறாங்கன்னு பைபிள்ல சொல்லுது. சரி, அடுத்த ஸ்லைட்ல என்ன வருது? நம்ம பைபிள்ல பாக்குறோம் 6 நாள்ல இந்த உலகத்தை படைச்சு முடிக்கிறார் அப்படின்னு பைபிள்ல நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரத்துல பாக்குறோம். ஆனா விஞ்ஞானம் சொல்லுது, எப்பா 6 நாள்லாம் கிடையாது, இது 13.8 பில்லியன், அதாவது 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பிரபஞ்சம் ஒரு பிளாஸ்ட்ல, ஒரு வெடிப்புல இருந்து ஆரம்பிச்சிச்சுது. சோ அப்ப இவ்வளவு இடத்தை இந்த 13, அதாவது இந்த 1380 கோடி ஆண்டுகளை எங்க கொண்டு வைக்க அப்படிங்கிற ஒரு சவால் நமக்கு இருக்குது. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும் பொழுது இப்போதான் அடுத்த கேள்வி வருது. எனக்கு விஞ்ஞானம் வளர்ந்தது இந்த கடந்த 400 ஆண்டுகள் தான். அதுக்கு முன்னாடி விஞ்ஞானத்துல அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. என்னைக்கு சார் ஐசக் நியூட்டன், அதாவது அந்த F=ma, அதாவது அந்த புவியீர்ப்பு விசை அவர் கண்டுபிடிச்சாரோ அதுக்கு பிறகுதான் விஞ்ஞானம் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிச்சு. விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு காரணமே அந்த மத்திய காலகட்டத்துல அந்த சீர்திருத்த திருச்சபை உருவாச்சு பாத்தீங்களா? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில இருந்து 1517 அது வெளியே சீர்திருத்த திருச்சபை உருவாச்சு பாத்தீங்களா? சோ அதுதான் என்லைட்டன்மென்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மட்டும் யாரும் யோசிக்கிறது இல்ல. அதுக்கு பிறகு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்காங்க. கடந்த 400 ஆண்டுகளாக விஞ்ஞானம் ரொம்ப ராப்பிடா, ரொம்ப ரொம்ப வேகமா அது வளர ஆரம்பிச்சிச்சுது. இப்ப அடுத்த கேள்வி வருது, எப்பா கடவுள் சொன்ன மாதிரி 6 நாள்ல படைச்சாரா, அல்லது இவ்வளவு பரிணாம வளர்ச்சிப்படி வருதா அப்படின்னு பார்க்க போன பைபிள் என்ன வருது? வேதாகமத்தின் படைப்பு வருஷம் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பார்க்க போனா சூரியன் நட்சத்திரம் முன்பதாகவே பூமி படைக்கப்படுகிறது. பூமியானது ஜலத்தில் நிறைந்திருந்தது. முதல்ல கடல்கள், பின்பு வறண்ட நிலங்கள் தோன்றினது. இதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கிறேன், நீங்க பாடத்தை நீங்க படிச்சுக்கிடுங்க. ஆனா பரிணாம விஞ்ஞானம் என்ன சொல்லுது? எப்பா பூமி வர்றதுக்கு முன்னக்கூட்டியே நட்சத்திரங்கள், சூரியன்லாம் வந்துடுது. பூமியானது ஆரம்பத்துல ஒரு தீப்பந்து மாதிரி இருந்துச்சு. முதல்ல வெட்டாந்தரம் வந்துச்சு, அதுக்கு பிறகு பெருங்கடல் வந்துச்சு, அதுக்கு பிறகு உயிரினங்கள் முதல் முறையில கடல்ல தான் தோன்றுது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. சூரியன் தோன்றி பல ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. ரைட். சோ இப்போ நம்ம இந்த விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு பெரிய ஒரு மோதல் வருது. ஆகவே விஞ்ஞானத்தை முழுமையா நம்புறவங்க, அதாவது கடவுளை மறுக்கிறவர்கள் அப்படின்னு அதாவது விஞ்ஞானிகளும் கடவுளை ஏத்துக்கிறவங்க, அதாவது விஞ்ஞானிகளே நிறைய விஞ்ஞானிகள், அதாவது கிட்டத்தட்ட 95% விஞ்ஞானிகள் வந்து கடவுள் இருக்கிறார் தான் நம்புறாங்க. சரிதானே? அதுக்காக விஞ்ஞானத்தினால அது நம்மளுக்கு கிறிஸ்தவத்துக்கு பாதிப்பு வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான், எப்பா அந்த 6 நாளெல்லாம் இந்த கடவுள், இந்த விஞ்ஞானம் இது படைக்கப்படல. சரிதானா? அதனால பைபிள் இஸ் ராங்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஸ்லைடு. ரைட். இப்போ விஞ்ஞானமா கிறிஸ்தவமா, இது ஒரு பெரிய ஒரு ஃபைட், பிக் ஃபைட். என்ன சொல்லுது? நான் வரேன், ஒரு ஸ்லைடு முன்ன போயிட்டு. ரைட். விஞ்ஞானம் சொல்லுது, எப்பா இந்த பிரபஞ்சம் தோன்றி 13.87 பில்லியன், அதாவது 1370 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக
இந்த விஞ்ஞான இது தோன்றிச்சது. அப்போ சயின்ஸ் பைபிள்ல வந்து 6000 ஆண்டுகள் தான் அப்படின்னு. ஆனா நல்லா கவனிச்சுக்கணும், பைபிள் எங்கேயுமே இந்த உலகம் தோன்றி 6000 வருஷம் தான் பைபிள்ல சொல்லல. ஆனா கிறிஸ்தவ போதகர்கள் தான் அப்படி சொல்றாங்க. பைபிள்ல எங்கேயுமே இந்த உலகம் தோன்றி 6000 வருஷம் அப்படின்னு பைபிள்ல இல்லவே இல்லை. ஆனால் பைபிளை போதிக்கிற போதகர்கள் தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி 6000 வருஷம்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானம் அதை எப்படி சொல்லிட்டு இருக்குது, ரைட்? சோ இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம இது விஞ்ஞானத்தையும் கிறிஸ்தவத்தையும் எப்படி நம்ம ஒண்ணு சேர்க்கிறது, எங்க நம்ம ஒரு புள்ளியில வரலாம் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு அடுத்த முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. சரி, இப்ப நம்ம சொல்றீங்களா இந்த 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 பிக் பேங், இந்த பெருவெடிப்புக்கு அப்படி அது உண்மையா? எனக்கு நீங்க நிறைய கிறிஸ்தவ போதகர்கள், அதாவது விஞ்ஞானத்தை படிக்காத அநேக கிறிஸ்தவ போதகர்கள், திரும்பவும் சொல்றேன், காலேஜ்ல சயின்ஸ் படிக்காத போதகர்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க பிக் பேங் தியரி எல்லாம் தப்பு, அது ராங்கு, அதெல்லாம் அது ஒரு தியரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால் விஞ்ஞானத்தை காலேஜ்ல விஞ்ஞான பாடத்தை படித்த எந்த ஒரு போதகரும் அதை மறுக்க மாட்டாங்க. சரி, அப்ப இந்த பிக் பேங் தியரிக்கு என்னதான் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல போனா, நீங்க ஒருவேளை நீங்க டிவியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, அது அந்த ஒரு புஷ்ன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? டிவில இந்த மாதிரி ஒரு சவுண்ட், இந்த மாதிரி ஒரு புள்ளி அடிக்கும். நீங்க ஒருவேளை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த புள்ளி அடிக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒரு சிக்னல். இந்த சிக்னல் எங்க இருந்து வருது? ஏதோ ஒரு தொலைவுல, அதாவது அந்த ஆரம்பத்துல அந்த பிக் பேங், அந்த பெருவெடிப்புல அதுல இருந்து வந்து வெளிப்பட்ட அந்த கதிர்கள் இன்னைக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருக்குது. அதுதான் அந்த ஃபுஸ்ஸி நாய்ஸ். எப்படி இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. எப்படி ஒரு பலூன் ஊதுன்னு பாத்தீங்களா? பலூன் ஊத ஊத அது பெருசாயிட்டே போகும். இதே போல இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் அந்த கேத்தலிக் பிரீஸ்ட், அந்த விஞ்ஞானி, அவர் வந்து பிரீஸ்டாவும் இருந்தாரு, இந்த ஜார்ஜ் லெமைத்தர் சொன்னாரு. இந்த இந்த எப்படி ஒரு பலூன் வந்து ஆரம்பத்துல, இந்த படத்துல நீங்க பாருங்க, பலூன் ஆரம்பத்துல வந்து ஒண்ணும் இருக்காது. அது ஊதும் போது காத்து ஏறும். சோ ஒரு புள்ளியில இருந்துதான் இந்த பிரபஞ்சம் இப்படி விரிஞ்சு போனது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அதுக்குரிய எவிடன்ஸ். இதே மாதிரி காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், இது எல்லாமே விஞ்ஞான ரீதியில நீங்க பாடத்துல கொடுத்திருக்கிறேன். இது எல்லாமே பிக் பேங் தியரி உண்மைதான் அப்படின்னு அதை நிரூபிக்குது. சோ இன்றைய காலகட்டத்துல, ஒருவேளை இன்னைக்குரிய உலக சூழ்நிலையில இந்த பிக் பேங் தியரி வந்து எல்லா விஞ்ஞானிகளும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா வேதத்தை தூக்கி விஞ்ஞான அறிவில்லாத, அதாவது விஞ்ஞானத்தை படிக்காத போதகர்கள் தான் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க இன்டர்நெட்ல நீங்க நிறைய பாப்பீங்க. அதாவது கிரியேஷனை மட்டும் டிஃபெண்ட் பண்ற மாதிரி அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்தாபனம் இருக்குது. அது நல்ல பேர் மராஜ. கிரியேஷனை அவங்க அப்படியே அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணி அதுக்காக முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ நீங்க வீடியோ நீங்க இன்டர்நெட்ல நீங்க பார்த்தாலும் எல்லாத்தையும் நீங்க பார்த்து நீங்க எடுத்துக்கணும். சரி, இந்த பிக் பேங் நடந்ததுக்கு என்ன ஆதாரங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹபிள்ஸ்னு ஒரு விஞ்ஞானி இருந்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. அந்த கண்டுபிடிச்சு அந்த டெலஸ்கோப் மூலமாக தூரத்துல, அதாவது இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. விண்மீன்கள் எல்லாமே இந்த ஒரு வெளியே, அதாவது எப்படி பலூன் ஊதும் போது விரியுதோ அதே மாதிரி விரிஞ்சு போயிட்டு இருக்குங்கிறத டெலஸ்கோப் மூலமாக அதை பார்த்து அதை ப்ரூவ் பண்ணார். ஆகவே பிக் பேங் தியரி வந்து இப்ப எல்லாரும் ஏற்கக்கூடியதாயிட்டது. இன்னும் அடுத்தபடியாக மூலக்கூறுகளின் ஒப்பீடு அளவு, அதாவது இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்ததினால் இந்த உலகத்திலே 118 வகையான தனிமங்கள் உண்டாயின. எல்லா தனிமங்களிலும் ஒரே அளவிலே புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. ஹைட்ரஜன், ஹீலியம், இந்த விகிதாச்சாரம் இன்றைக்கும் உலகத்துல ஒரே இதைத்தான் இருக்குது. சோ இது எல்லாமே இந்த பிக் பேங் தியரி நடந்ததுக்கான ஆதாரங்கள். இதை யாரும் விஞ்ஞான ரீதியா மறுக்கவே முடியாது. இதுல பிக் பேங் தியரிக்கு இன்னும் அந்த ரெட் ஷிஃப்ட்னு சொன்னேன், இது எல்லாம் நீங்க பாடத்துல படிச்சுக்கிடுங்க. இந்த பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்றது மாதிரி அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷனை கண்டுபிடிச்சதற்காக ராபர்ட் வுட்ரான் வில்சன், அர்னோ பென்சின், இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குது. இப்போ 1977 கிடைக்குது. அதே போல 2006 நோபல் பிரைஸ் இந்த பிசிக்ஸ்ல நோபல் கிடைக்குது. ஜான் சி மேத்தூர் அண்ட் ஜார்ஜ் ஸ்மூத் இவர்களுக்கும் இந்த விண்வெளியில் இந்த கரும்பொழு, இந்த பிளாக் பாடி கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. சோ இப்படியாக விஞ்ஞானத்தால் இன்று இந்த பிக் பேங் தியரி அல்லது இந்த பெருவெடிப்பு கோட்பாடுகள் எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரைட். இந்த பிரபஞ்சத்தை பற்றிய படைப்பு பற்றிய உலக பார்வை என்ன? சோ விஞ்ஞானம் இப்படி சொன்ன உடனே சார்ல்ஸ் டார்வின் அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எப்பா,
இது நம்ம அடுத்த இன்னொரு பாடத்துல நம்ம படிக்க இருக்கிறோம். பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அவருதான் சொன்னாரு. இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடுல நம்மளுக்கு நிறைய போதகர்கள், அதாவது விஞ்ஞானத்தை படிக்காத அநேக போதகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, மனுஷன் குரங்குல இருந்து வந்திருக்காம்ல, அப்ப இன்னைக்கு எப்படி குரங்கு இருக்குன்னு கேட்பாங்க. நல்லா கவனிங்க, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லி விஞ்ஞானம் ஒரு நாளும் சொல்லல. திரும்பவும் சொல்றேன், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு விஞ்ஞானம் சொல்லல. ஆனா இந்த விஞ்ஞானத்தை கேவலப்படுத்துறதுக்காக மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னது போதகர்கள். சரிதானா? இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஏப்பா மனுஷனும் அந்த குரங்கும் இந்த 2 பேருக்கும் காமனா ஒரு ஏன்செஸ்டர். இந்த 2 பேர் இந்த ஒரு புள்ளில இருந்து இந்த 2 பேரும் தனியா வந்திருக்காங்கன்னு சொல்லி இதை பத்தி நம்ம இன்னொரு பாடத்துல நம்ம படிக்க போறோம். சரி. ஆகவே இந்த விஞ்ஞான அறிவை வைத்துக்கொண்டு அன்னைக்கு காட் இஸ் டெட், அதாவது பிரெஞ்சு பிலாசபர் ஃப்ரெட்ரிக் நீச்சேன்னு சொல்லுவாங்க. அவரு காட் இஸ் டெட் வி கில்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீங்க இன்டர்நெட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞானம் வந்து கடவுளை கொன்னுட்டுன்னு இவர் தான் சொன்னார் பார்த்துக்கிடுங்க. ரைட். அடுத்தல சரி, அடுத்தல இன்னும் நான் படத்துல வேகமா வர்றேன். அடுத்த ஸ்லைட்ல அடுத்த ஸ்லைட். ரைட். கடவுள் நம்பிக்கை கொண்ட பரிணாமவாதிகள். சரி, ஓகே. இன்னொன்னு கவனம். இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சிய கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களும் ஏத்துக்கிறாங்க. சரி, இப்போ இது எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இந்த பெருவெடிப்பு கோட்பாடு அல்லது விஞ்ஞானத்தை நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு சில காரியங்கள் நம்ம கிறிஸ்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ரைட். அடுத்த ஸ்லைடு. டெக்னாலஜி வீக்கா இருக்கு. ரைட். ஓகே. இந்த ஸ்லைடை நீங்க கவனிங்க. அடுத்த ஸ்லைடு. இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லைடுல பாடம் உங்களுக்கு நாங்க குரூப்ல அனுப்பிடுறோம். நீங்க பாருங்க. சரி, இந்த பெருவெடிப்பு கோட்பாடு இதை நம்ம எப்படி ஏத்துக்கலாமா? கேத்தலிக் சர்ச் அதுல தெளிவா இருக்கிறாங்க. சோ சீர்திருத்த திருச்சபைக்கு தான் நமக்கு தலைவர்கள் இருந்தாலும் நமக்கு ஏகப்பட்ட இருக்கு. கேத்தலிக் சர்ச் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. எப்பா கிரியேஷனை நாங்க, அதாவது பிக் பேங் தியரி வந்து நாங்க மறுக்க முடியாது. ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைவராக இருக்கிற போப் பிரான்சிஸ், இன்னைக்கு அவர் செத்து போனாரு. அவங்க அன்னைக்கு இதுல அந்த பிக் பேங் தியரி இன்னைக்கு யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஏத்துக்கிறது, சீர்திருத்த திருச்சபையில லூத்தரன் திருச்சபை ஏத்துக்கிறது, ஆங்கிலிகன் திருச்சபை ஏத்துக்கிறது, மெத்தடிஸ்ட் திருச்சபை ஏத்துக்கிறது, பேப்டிஸ்ட் திருச்சபை ஏத்துக்கிறது, இன்னும் சில பெந்தேகோஸ்த திருச்சபைகள் தான் இந்த பிக் பேங் தியரியை ஏத்துக்கிறாங்க. பெரும்பாலான பெந்தேகோஸ்த திருச்சபைகள் இந்த பிக் பேங் தியரியை அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. சோ அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஓகே, அது அவங்கவுங்க விருப்பத்துல, அதுதான், வேற வழியே இல்லை. சரி, இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை நம்ம எப்படிதான் புரிந்துக்கொள்ள, நம்ம கிறிஸ்தவங்க நமக்கு சந்தேகம் வரும். என்னப்பா பைபிள்ல, அப்ப பைபிள் தப்பா? பைபிள்லாம் தப்பு கிடையாது. The Bible is not wrong. Our understanding of Bible can be wrong. வேதம் தவறு அல்ல. வேதத்தை குறித்து நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எப்படி இந்த பெருவெடிப்பு கோட்பாட இதை நம்ம how it is compatible with the Bible. இப்ப உடனே இப்ப நம்ம அடுத்த அதுக்குதான் ஒரு தியரி வந்துச்சு, கேப் தியரி. கேப் தியரின்னு சொன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய ஒரு கேப். ஏன்னா 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created heaven and earth அப்படிங்கிற 1ஆம் வசனம் வரும். 2ஆம் வசனம் பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்தது, தேவ ஆவியானவரை ஜலத்திமே அசைவாடி கொண்டிருந்தார். சோ இந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருந்திருக்குது. அந்த கேப் நம்ம இந்த பிக் பேங் கேப், அந்த 13.8 பில்லியன் சொல்றோம்ல, அந்த கேப்புகளை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்துச்சு. அதுதான் நமக்கு பாடத்துல கொடுத்திருக்கிறேன் பாத்துருங்க. அந்த 6 நாட்களுக்குள்ளாக இந்த கேப்பை செட் பண்ணி, இது வந்து கேப் தியரின்னு சொல்றோம். அடுத்தபடியாக இன்னொரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்ன இருக்குது? அடுத்த ஸ்லைட்ல நாள் யுகம் கோட்பாடு. அதாவது பைபிள் என்ன சொல்லுது? சாயங்காலமும் விடிய காலமாகி 1ஆம் நாள் ஆயிட்டு, சாயங்காலமும் விடிய காலமாகி 2ஆம் நாள் ஆயிட்டுது, சாயங்காலமும் விடிய காலமாகி 3ஆம் நாள் ஆயிட்டுது, இப்படி சாயங்காலம் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிட்டுது, 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இங்க நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பைபிள் பழைய ஏற்பாடு, அதாவது வேதாகம் முழுவதுமே சந்திரனை மையமாக கொண்டுதான் அவங்களுக்கு கால குறிப்பை படைச்சிருக்க. பைபிள்ல கூட அப்படி வசனம் வரும், சந்திரனை கால குறிப்புக்காக படைத்தாரு ஒரு வசனம் வரும். பார்த்துக்கிடுங்க. எனக்கு சந்திரன் ராத்திரி தான் தோன்றும்.
அதனாலதான் யூதர்களும் சரிதான், முகமடியர்களும் சரிதான், அந்த 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த சந்திரனை தான் அவங்க பின்பற்றுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சாயங்காலம் விடியற்காலமாகி, எனக்கு சாயந்தரம் தான் அந்த சந்திரன் தோன்ற ஆரம்பிக்கும், காலையில மறைஞ்சிரும் இல்லையா, சூரியன் மறைஞ்சிரும், ரைட். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்குது. இந்த நாள்யுக கோட்பாடு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எப்ப அந்த 6 நாள்ல படைச்சதை எப்படி இழுக்கலாம்னு சொன்னா, ஒரு வசனம் 1 பேதுரு 2 பேதுரு 3:8 கடவுளுக்கு 1000 நாள் 1 வருடம் இருக்கு பாத்தீங்களா. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம்னு வச்சுக்கிடுவோம். ஏனென்றால் இந்த விஞ்ஞான கோட்பாடை மறுக்க முடியல. அதாவது நீங்க தப்புன்னு நிரூபிக்க முடியல. சோ இத நிரூபிக்க முடியலங்கிறதுக்காக இப்ப இந்த விஞ்ஞானத்தை உள்ள கொண்டு வரலன்னு சொன்னா நம்ம அவுடேட்டட். விஞ்ஞானத்தை நம்ம தொடாம பிரசங்கம் பண்ணி போட்டுன்னு சொன்னா அடுத்த தலைமுறை நம்ம பிரசங்கத்தை கேட்க போறது கிடையாது. சோ இந்த விஞ்ஞானத்தை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்ப அந்த 6 நாள்னு நினைக்காத அதை 6 யுகம்னு வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்துச்சு. அடுத்த கோட்பாடு அடுத்த ஸ்லைட்ல சரி, இப்ப நல்லா முக்கியமான நீங்க கவனிங்க. இப்பதான் முக்கியமான இந்த இன்னைக்குரிய செய்திக்குரிய முக்கியமான செய்தி. ஆதியாகமம் 1 அதிகாரம். நீங்க ஆதியாகமத்துல படைப்பை பத்தி ரெண்டு ஸ்டோரி இருக்கு. 2 கிரியேஷன் ஸ்டோரின்னு சொல்லுவோம். அதாவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்டோரி. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் அது 2 ஸ்டோரி. சோ படைப்பை பத்தி 2 ஸ்டோரி இருக்குது. இந்த முதல் ஸ்டோரியில 6 நாள்ல கர்த்தர் படைத்திரு 7ஆம் நாள்ல அவர் ஓய்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது எதற்காக இந்த வைக்கப்பட்டது என்றால், எப்பா ஓய்வு நாள நீ பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்ப்பா. அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய மைய புள்ளி. இதை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னா நீங்க குழம்பிடுவீங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எழுதப்பட்டதன் நோக்கம், எப்பா நீ ஓய்வு நாள நீ கடைபிடிக்கணும்ப்பா, பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். சோ இந்த 6 நாள் நீ நல்ல வேலை செய்ய, உன் கைகளின் பிரிகள் எல்லாம் நீ நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வாசலுக்கு அந்நினாலும் லேவினாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளிலே வானத்தையும் போய் படைத்து 7ஆம் நாளே ஓய்ந்திருந்தார். சோ இந்த ஓய்வு நாளை பிரதானப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எழுதப்பட்டதே தவிர 6 நாள்ல கர்த்தர் படைத்தார் என்கிறது அது 2வது காரியம். அது முக்கியம் கிடையாது, அது 2வது தான். சோ இது திரும்பவும் நீங்க சொல்றேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்துவதற்காக எழுதப்பட்டதே தவிர இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை முக்கியப்படுத்துவதற்காக எழுதப்படவில்லை. இதை நீங்க கிறிஸ்தவங்க நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னா நீங்க ஒரு காலம் புரிஞ்சுக்க போறது கிடையாது. அடுத்த ஸ்லைடு என்ன வருது? சரி, கடவுள் தான் இந்த பெருவெடிப்பை நடத்தினாரா? இந்த பிக் பேங் தியரி நம்ம இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாம் ஏத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு 3ஆப்ல இருந்தே நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ கடவுள் தான் இதை நிகழ்த்தினாரா அப்படின்னு சொல்ல போனா இதுதான் கிரியேஷன் எக்ஸ் நிகிலோ, அதாவது ஒன்றுமில்லாமலிருந்து படைத்த கர்த்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஏற்கனவே ஒரு பொருள் இருந்து படைச்சுன்னு சொன்னா கடவுள் தேவையில்லை. அங்க ஏற்கனவே ஒரு பொருள் இருந்துக்குது, அந்த பொருள் இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். சோ ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த பிரபஞ்சம் ஆரம்பமானது அப்படி என்றால் காட் இஸ் த கிரியேட்டர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எப்பா கடவுள் தப்பா எல்லாத்தையும் படைத்தார். இதுதான் மைய புள்ளி. அதே போல ஓய்வு நாள், சரிதானா? சோ இந்த பிரபஞ்சத்துக்கு இப்ப அதே மாதிரி இந்த பிரபஞ்ச கோட்பாடு, இது விஞ்ஞானபூர்வமான கோட்பாடுகள் இருந்தாலும் சரி, இதுல உள்ள நிறைய விஞ்ஞான செய்திகள் பைபிள்ல இருக்குது. இதை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பைபிள் ஆதாரவாசம் கொடுத்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு கொண்டே போகுது, ஏசாயா 44:24 அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் 17 வசனங்களில் கடவுள் வானங்களை அல்லது அண்டத்தை விரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை கடவுள் இயற்கை விதிகளின்படி நிலைநிறுத்தியுள்ளார். சோ இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு சர்டன் லா, ஒரு குறிப்பிட்ட விதிகளின் படிதான் இயங்கிட்டு இருக்குங்கிறது அது விஞ்ஞானம் சொல்லுது. இத பைபிள் வசனங்களும் ஒத்துக்கிடுது. ஆகவே இந்த பெருவெளிப்பு கோட்பாடை கடவுள் தான் நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்த ஸ்லைடுக்கு வர்றேன். அடுத்த ஸ்லைடு என்ன வருது? வேதாகமும் பெருவெடிப்பு கோட்பாடுகளும். சரி, இந்த பெருவெடிப்பு கோட்பாடானது கடவுள் ஒன்றுமில்லாமல் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்ற வேதாகம கோட்பாடை ஆதரிக்கிறது. ஏனென்றால் இந்த பெருவெடிப்பு நிகழ்வதற்கு முன்பு இப்பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளும் இருந்ததில்லை என்று விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்லா கவனிங்க, அந்த பெருவெடிப்பு ஆரம்பிச்சதுல இருந்துதான் பிசிக்ஸ், இயற்பியலே ஆரம்பிக்குது. அதாவது நேரம், இடம், பொருள், மேட்டர்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல
டைம், மேட்டர், இன்னொன்னு என்ன வருது, ஸ்பேஸ். இந்த மூணுமே அந்த பெருவெடிப்புல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னுக்கூட்டி ஒண்ணுமே கிடையாது, விஞ்ஞானமே இல்ல. சோ ஆகவே இயற்பியலும் ஆதியாகம இயற்பியலும் கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். இதுதான் பிக் பேங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் நம்ம கண்களுக்கு புலப்படுகிற முப்பரிமாண உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, வசனங்கள் நிறைய கொடுத்திருக்கிறேன். நீங்க நல்ல ஜெராக்ஸ் எடுத்து படிங்க. கடைசி லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டேன். அடுத்தபடியாக வேதாகவும் அண்டவியலும். சரி, கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருப்பா. சரி, இந்த பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகள் யாவும் கடவுளின் கையால் கணித மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயவெளி அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னா, கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கிறார், how God created the universe அப்படிங்கிறத விஞ்ஞானம் விளக்குது. ஏன் படைத்தார் அப்படிங்கிறத வேதாகமம் விளக்குது. நல்லா கவனிக்கிறீங்க. why and how, ஏன் படைத்தார் என்பதை வேதாகம் விளக்குகிறது, எப்படி படைத்தார் என்பதை விஞ்ஞானம் விளக்குகிறது. ஒருவேளை நான் சொல்லதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சரிதானா? அடுத்த ஸ்லைடுக்கு நான் வர்றேன். அடுத்த ஸ்லைட்ல என்ன வருது? ரைட். இன்னும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்ப நம்ம வாழ்ற பிரபஞ்சத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்துல வந்து 78% ஆக்சிஜன் இருக்குது, 22% நைட்ரஜன் இருக்குது. இதுல 1% கூடி குறைஞ்சா கூட இந்த முழு உலகமே எரிஞ்சு போயிடும், தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். சோ இப்படி இதே போல சுமார் 66 வகையான அளவீடுகள் இருக்குது. அதாவது இன்னைக்கு நம்ம உயிரோட ஒரு பூமியில அது மனுஷனோ மிருகங்களோ தாவரமோ இன்னைக்கு உயிரோட இருக்குதுன்னு சொன்னா 66 வகையான அளவீடுகள் தேவைப்படுகிறது. நான் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு என்ன சொன்னேன், நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசத்துல காத்துல 78% ஆக்சிஜன் இருக்குது, 22% நைட்ரஜன் இருக்குது. இதுல 1% கூடி குறைஞ்சா கூட இந்த பிரபஞ்சம் முழுவதும் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். நம்பர் 1 சொல்லியிருக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், ஃபைன் டியூன் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நேர்த்தியான பிரபஞ்சம். அதாவது இன்னைக்கு வந்து இந்த சூரியனை சுத்தி இந்த கோள்கள் சுத்தி வருது, இந்த விண்மீன்கள் எல்லாம் சுத்தி வருது. இது எல்லாமே கரெக்டான ஒரு டியூன் பண்ணி வச்ச மாதிரி அது ஒரே நேர்கோடுல சுத்தி வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிச்சுது அல்லது கூடிச்சுன்னு சொன்னா இந்த முழு பிரபஞ்சமுமே அழிஞ்சு போயிடும். இது வந்து 2வது பேராமீட்டர். இப்படி 66 பேராமீட்டர் இருக்குது. சரிதானா? இன்னும் இதுல 10 நிமிஷம் காத்துலன்னு சொன்னா உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சோ இப்படியாக நான் வாழுகிற பிரபஞ்சத்தை கர்த்தர் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். சங்கீதம் 8:3 சொல்லும், பூமியையோ அவர் மனுப்பு திறனுக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்தது வந்து இதுல கடிகாரம் படம் போட்டிருக்கிறேன். இது ஒரு முக்கியமானது. இங்க ஒரு கடிகாரம் படம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கடிகாரத்துல நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸை நீங்க ஒரு டப்பால போட்டு குலுக்கிட்டு நீங்க திரும்ப உள்ள வச்சா கடிகாரம் ஓடுமா? ஓடாது. சோ கடிகாரத்தை ஓட வைக்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன் தேவை. அதே போல கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நிரூபிக்கிறதுக்காக எப்பா நம்ம வாழ்ற உலகம் நேர்த்தியா டியூன் பண்ணி இருக்குது. இதுல கொஞ்சம் டியூனிங் குறைஞ்சா கூட இந்த உலகம் இடிஞ்சு இது போயிடும். அதே போல நம்முடைய ஜீன், நம்முடைய குரோமோசோம் சொல்றோம் பாத்தீங்களா, நம்முடைய டிஎன்ஏ மூலக்கூறுகள்ல எல்லாமே அது எல்லாமே இதுதான் மனிதனுடைய மூலக்கூறு. நான் உங்களுக்கு படம் காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாமே நேர்த்தியா இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. இதுல கொஞ்சம் மாற்றம் வந்தா கூட இந்த உயிரினங்கள்ல எல்லாமே மாறி போயிடும். லாஸ்ட் 2 மினிட். அடுத்த ஸ்லைட்ல என்ன வருது? அடுத்த ஸ்லைட்ல பெருவெடிப்பு கோட்பாட்டுக்கு குறைவு. சரி, இந்த பெருவெடிப்பு கோட்பாடு 100% ஏத்துக்கலாமா? இல்ல, அதுலயும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குன்னு சொன்னா அத சின்ன குறைபாடுகள் இருக்குது. என்ன குறைபாடுகள் இருக்குது காமிச்சது அதுல. அதோட நம்ம முடிக்கிறோம். குறைபாடுகள்ங்கிறது பெருவெடிகம். சரி, குறைபாடுகள் இந்த பிக் பேங் தியரியிலும் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குது. எனக்கு 100% ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுலயும் நான் ஒரு சின்ன குறைபாடுகள் இருக்குது. அது என்ன குறைபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஸ்லைடு
ரைட். விஞ்ஞானம் பெருவெடிப்பு நிகழ்வதற்கு முன்பதாக, சரி வாங்க, இந்த ஸ்லைடு முக்கியமான ஸ்லைடு. விஞ்ஞானம் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு முன்பதாக என்ன நடந்தது, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பதை விளக்க முடியவில்லை. அதாவது சொன்னோம்ல, அந்த பிளாஸ்ட் அடிச்சிச்சு பாத்தீங்களா, அந்த பிளாஸ்டுக்கு முன்னகுட்டி அங்க என்ன இருந்துச்சு, அதை பார்க்கிறதுக்கு, அதை யோசிக்கிறதுக்கு நம்மகிட்ட அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு பேராமீட்டர்ஸ், எந்த ஒரு அளவீடுகளுமே இல்லை. எனக்கு அந்த பிளாஸ்ட்ல இருந்துதான் இயற்பியலே ஆரம்பிக்குது. ரைட். பெருவெடிப்பு கோட்பாடு மட்டுமே பிரபஞ்சம் இருப்பதற்கான போதுமான காரணத்தை விளக்கம் கொடுக்க முடியவில்லை. பல ஆதாரங்களோடு அடிப்படையாக கொண்டிருந்தாலும் இன்றும் அது ஒரு கருதுகோள், அது ஒரு ஹைபாத்திசிஸ், அதாவது ஒரு தியரியா தான் அது இன்னைக்கு இருக்கக்கூடியது. இன்னும் இதுல பதில் கூற முடியாத பல கேள்விகள் இருக்குது. என்ன கேள்வி என்றால், பெருவெடிப்பு கோட்பாடுகள் அதிகமான ஹைபோதிசிஸ் கருதுகோளை நம்பி இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஏன் பிறந்தது, இந்த பிரபஞ்சம் ஏன் தட்டையாக இருக்கிறது, நாம் உணரும் வடக்கு நோக்கிய காந்த திசை, இந்த காந்தத்துல முள்ளு எங்கும் முள்ளு காந்தத்துல அந்த முள்ளு எப்போ வடக்கே பார்த்துட்டு இருக்கும், ஏன் அங்க தூக்கிட்டு, ஏன் அங்க இருக்குது, எந்த விதமான துகள்கள் இருண்ட பொருளை உருவாக்குகின்றன, டார்க் எனர்ஜி என்றால் என்ன, இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகுது, இது எங்க வச்சு நடந்துச்சு, இதெல்லாம் விஞ்ஞானத்துல இன்னும் தெளிவாக வரையறுக்க முடியவில்லை. சரி, ஆனால் இந்த விஞ்ஞானத்தை ஆனால் இந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கு, உயிரினங்கள் இருப்பதற்கும் இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பைபிள் தான் ஆன்சர் பண்ணுது. அதாவது இறையியல் தான் ஆன்சர் பண்ணுது. எப்படின்னு சொன்னா, நான் யார், உலகத்துல 4 முக்கியமான ஃபண்டமெண்டல் பிலாசபின்னு சொல்லுவோம். நான் யார், நான் எங்கே இருந்து வந்தேன், நான் மரித்த பின்பதாக நான் எங்கே போகிறேன், என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, இந்த 4 பேசிக் பிலாசபி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இந்த 4 அடிப்படை கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்தால விளக்கம் கொடுக்க முடியல. பைபிள் தான் சொல்லுது, நான் யார், நாம் எல்லாரும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா. நம் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன, படைப்பானது படைப்பாளரை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் நான் மரித்த பின்பதாக நான் எங்கே போக போறேன், அதுதான் அந்த பரலோகம், அந்த நரகம் அப்படிங்கிற நம்முடைய செயல்பாடுகள் அடிப்படையில. சரிதானா. இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பைபிள் தான் ஆன்சர் பண்ணுது. கடைசியாக இந்த விஞ்ஞானம் இப்படி விரிஞ்சுக்கிட்டே போத, இதுக்கு ஏதாவது முடிவு உண்டா, ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். சரிதானா. நீங்க 1 பேதுல 2 பேர்ல பார்க்க போனோம், அவர் கடைசி நாளிலே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் ஓடி போன அந்த வசனம் பார்த்திருப்பீங்க. இதை சயின்ஸும் ஏத்துக்கிடுது. அதுதான் பிக் கிரன்ச்னு சொல்லுவாங்க. பிக் கிரன்ச்னு சொன்னா, எப்படி பலூன் ஊதிக்கிட்டே ஊத காத்து பெருசாயிட்டே போகுது, எங்கேயாவது ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா புஷ் ஆயிரும், அந்த புஷ் ஆகி திரும்ப அந்த நார்மலுக்கு வந்துடும். அதுதான் பிக் கிரன்ச். ஸோ இதுக்கு வசனமும் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்க பாடத்துல படிங்க. லாஸ்ட் 1 மினிட் அதுக்கு பிறகுதான் நம்ம கேள்விக்கு போயிடலாம். இன்றைக்கு சரி, வேதாகமும் விஞ்ஞானமும் இணக்கமாக இருக்க முடியுமா? எப்பா, இதான் முக்கியமான கேள்வி. எனக்கு சயின்ஸும் ரிலிஜனும் ரொம்ப முரண்பாடா இருக்குத, எப்படி இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து எப்படி ஒரு கணவன் மனைவி இணக்கமா இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்குமோ, அதே போல வேதாகமும் விஞ்ஞானமும் இது ஒண்ணு சேர்ந்து இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். ஏனென்றால் விஞ்ஞானம் என்பது எப்படி ஒரு ட்ரெயின்ல 2 ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 ட்ராக் ஒழுங்கா இருந்தாதான் ட்ரெயின் ஒழுங்கா ஓடும். அந்த ட்ராக் லேசா விரிஞ்சா கூட அது ஓடாது. ஸோ விஞ்ஞானம் மதத்துக்கு, அதாவது கிறிஸ்டியானிட்டி ரிலிஜியனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி அதாவது சயின்ஸ் பியூரிஃபை இந்த சூப்பர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது மதத்துல இருக்கிற குருட்டு நம்பிக்கைகளை இந்த விஞ்ஞானம் குருட்டு நம்பிக்கைகளை நீக்குகிறது. அதே போல விஞ்ஞானத்திலே அந்த மாரல் வேல்யூவை கத்து கொடுக்கிறது இந்த ரிலிஜியன் தான். விஞ்ஞானம் மாரல் வேல்யூலாம் கத்து கொடுக்காது. அதனாலதான் இன்னைக்கு கண்ணை தூக்கி சொல்றாங்க. ஸோ ஆகவே இந்த ரெண்டுமே இது நல்லா இருக்கும். மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமாகிறது, அப்படியே விஞ்ஞானம் இல்லாத மதம் குருட்டு நம்பியை வளர்க்கும். ஸோ இந்த ரெண்டுமே இணக்கமாக இருக்கும் என்பதிலே எந்த விதம் மாற்று கருத்து இல்லை. கடைசி ஸ்லைடு வருது, கடைசி ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு. பெருவெடிப்பு ஒத்து போகிறதா? கண்டிப்பாக பெருவெடிப்பு கோட்பாடு வேதாகமத்தோடு ஒத்து போகிறது. ஏனென்றால் நல்லா கவனிச்சிருங்க, பைபிள் சயின்ஸ் புக் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், the Bible is not a science book. The Bible never mean to explain about scientific invention. வேதாகமம் விஞ்ஞான புஸ்தகம் அல்ல, அல்லது விஞ்ஞானத்தை ப்ரூவ் பண்றதுக்காக எழுதப்பட்ட புக் அல்ல. வேதாகமம் என்பது அது இறையியல் புக்கு, கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை என்பது நாம் எவ்வாறு வாழ வேண்டும்,
எதற்காக நாம் படைக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன, நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கே போகிறோம் என்கிற காரியங்களை வேதாகம் விளக்குகிறது. சோ வேதாகமத்தை இறையியல் கோணத்துல தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய விஞ்ஞானத்தை கொண்டு பார்க்க கூடாது. சோ பைபிள் இஸ் நாட் சயின்டிபிக் புக், பைபிள் இஸ் தியாலஜிக்கல் புக். வேதாகம் வந்து இறையியல் புக்கு. இறையியல் கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். நீங்க இறையியல் கண்ணோட்டத்துல பார்க்காம நீங்க விஞ்ஞானத்தின் பார்வையில பார்த்தா நிறைய அடி வாங்கி வரவே உங்க நம்பிக்கையே வெளியே பெறுவீங்க. ஆகவே இந்த ரெண்டும் ஒத்து போகும். கடைசியா என்ன வருது, கடைசி ஸ்லைடு, முடிவுரை. ரட்சிப்பு இது முக்கியமானது, வாசித்து முடிச்சிருந்தேன். வேதாகமத்தில் அநேக விஞ்ஞான செய்திகள் இருந்தாலும் வேதாகமத்தின் சத்தியமானது கடவுளையும் அவருடைய குணாதிசயத்தையும் மனிதனின் ரட்சிப்பையும் விளக்கும் புத்தகமே தவிர அறிவியல் புத்தகம் அல்ல. மாறாக இந்த படைப்பின் காரியங்கள் மூலமாக நாம் யார், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நாம் மரித்த பின்பதாக எங்கே போகிறோம் என்கிற அடிப்படை கேள்விகளுக்கு வேதாகம் விளக்கம் கொடுக்கிறது. விஞ்ஞானமானது மதிப்பு தீர்வுகளையோ அல்லது வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அல்லது மாரல் முடிவுகளை விளக்குவதில்லை. வேதாகமத்தில் இப்பிரபஞ்சத்தின் படைப்பு ஒரு உருவகமாக, ஒரு குறியீட்டு பார்வையாக நாம் எடுத்துக்கொண்டால் படைப்பின் கால அளவு நமக்கு ஒரு பொருட்டல்ல. சோ இன்னும் இவ்வளவு இந்த பாடத்தை படிச்சு முடிச்சோம், இல்லப்பா 6 நாள்ல தான் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தாராளம் நம்பிடுங்க, ஒரு குறை கிடையாது. ஆனா விஞ்ஞானத்தையும் நீங்க கை கழுவிடாதுங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்தை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க நம்பலன்னு சொன்னா ஒருவேளை நீங்க நம்பாம இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. சோ இத்தோடு இந்த பாடங்கள் முடிவடைகிறது.